Happy evening, folks. We are going to see the Nasdaq live trading. Yeah, Nasdaq டே டைம் ஃப்ரேம் ஐயாயிரம்லேருந்து ஒரு நல்ல ஒரு சென்ஸ் கொடுத்துருக்கு இப்போ. அண்ட் தென் எஸ்எம்டி வித் 4 ஹவர் ஏஎம்டி எல்லாமே பண்ணியிருக்கு. பட் நம்ம எதை வந்து டிஓஎல்லாம் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அந்த டிஓஎல்ல ரீச் பண்ணிடுச்சு. அது ஒன்று தான் இப்போ எனக்கு சந்தேகம். மார்க்கெட் இப்போ டோட்டலாக எஸ்எஸ்எல் எடுத்துருச்சா? ஸோ நம்மளுடைய ஃபர்தர் செல் செட்டப்ஸ் வெயிட் பண்ணுறது பாருங்க. ஸோ உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து காமிக்கிறேன். சீரியஸ் நம்ம வச்சுருந்த ரேஞ்சை அவுட் ஆஃப் த ஹில்ஸ் வந்து நேற்று முடிச்சிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்தோம்னா நேற்று ஒரு சில செல்ஸ்லாம் அதெல்லாம் ஆஃப்டர் த செஷன் உடனே ஸ்டார்ட் ஆகிருந்தது. ஒரு 11:15 அரௌண்ட் அந்த மாதிரி செகண்ட் மேக்ரோஸ்லாம் முடிஞ்ச உடனே ஒரு செல் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது எதுக்கு சொல்கிறேன், எஸ்எம்டி செல் சைடில் இருக்குது. என்னாச்சு, நேற்று வந்து ப்ரீவியஸ் டே ஹை தான் டார்கெட்டாக வச்சுருந்தோம் பைஸ் பார்க்கும்போது. வெனஸ்டே ஐஸ் எடுத்தது. அண்ட் தென் அந்த வெனஸ்டே ஐஸே நம்ம டார்கெட்டாக வச்சதுக்கான காரணமே டியூஸ்டேவோடைய வெனஸ்டேவோட லோ வந்து டர்ஸ்டே எடுத்துட்டு ஸோ வெனஸ்டே ஆகி போச்சு. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு புரியுதா? மார்க்கெட்டு இந்த ஒரே ஒரு கேண்டலோட ரேஞ்ச் உள்ள சுற்றுறதுனால இவ்வளோ குழப்பங்கள். ஹைஸ் அண்ட் லோஸ் சீரிஸ். இது மண்டேவோட லோ டியூஸ்டே எடுத்துதான். நம்ம வந்து என்ன சொன்னோம், டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் இது ஃபார்ம் ஆகிடும்னு சொல்லிட்டு. பட் டியூஸ்டேவோட லோவே நேற்று எடுப்பான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. நேற்றுல ஃப்ரைடே எடுத்தாச்சு, டியூஸ்டேவோட லோ எடுத்தாச்சு. ஓகே, நான் கண்டினியூஷன் ஆகுன்றது தான் எதிர்பார்ப்பாக இருந்தது. ஓகே, நேற்றே வந்து ப்ரீவியஸ் ஹை எடுத்த பிறகு பெரிய கண்டினியூஷன் கிடையாது. அங்கே தான் சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடு. இப்போ பார்த்தீங்கன்னா டியூஸ்டேவோட லோவே எடுத்தாச்சு. ஸோ மார்க்கெட் ஸ்டில் இந்த ரேஞ்ச். இப்போது என்னுடைய டவுட், இங்கே இருக்கக்கூடிய எஸ்எஸ்எல்ஸ் எடுத்த பிறகு இது நான் வந்து செல் ஸ்ட்ரக்சரோட கண்டினியூஷன் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய 4 ஹவர் ஆர் 1 ஹவர் ஃபேராட் கேப்பில் வந்து எஸ்எம்டி இருக்கே, டிஆர் அதாவது டெய்லி டைம் ஃப்ரேம் ஐஆர் இருக்கேன்னு சொல்லிட்டு சேல்ஸ் போகிறதா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய எஸ்எஸ்எல்லாம் கரெக்ட் ஆகிடுச்சுன்றதுனால ஓகே மார்க்கெட் பைஸ் தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு பைஸ் எஸ் பார்க்கறதான்னு தெரியல. ஸோ நான் வெயிட் பண்ண தான் போகிறேன். ட்ராப் இந்த போத் சைட் ஆஃப் த லிக்விடிட்டிஸ் பிகாஸ் வி ஆர் இந்த ரேஞ்ச், பெரிய ரேஞ்ச். அது வந்து நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்த ரேஞ்ச் கிடையாது. இட்ஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் த ட்ரம்ப். அன்றைக்கி சைனாவுக்கு ட்வீட் போட்டார்ல, அதில் ஆச்சு ப்ரீவியஸ் ஃப்ரைடேயில். ஓகே, ஸோ $1 trillion வைப்ட் அவுட் ஃப்ரம் த மார்க்கெட். இப்போது அந்த செல் கேண்டில் தான் இந்த 1 வீக் ஃபுல்லாக ரேஞ்ச் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாமே மார்க்கெட் அதுக்குள்ளாக தான் சுற்றிட்டு இருக்கு. ஓகே, தென் இந்த செல்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்டட் இந்த கில் ஜோன்ஸ். பட் ஒன்று கூட கில் ஜோன் இல்லை. இது லாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆச்சு, அதை விட்டுருங்க. நான் உங்களுக்கு 1 hour காமிக்கும் தான் கிளியராக புரியும். சீரிஸ். இப்போ எனக்கு இந்த 1 hour பைஸ்லேருந்து பை செட்டப்ஸ் போனால் நான் பை செட்டப் எடுத்துப்பேன். இங்கே போகும்போது செல் ஆச்சுன்னா தான் நான் வந்து அதை க்ளோஸ் பண்ண முடியும், இல்லைனா ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஓகேங்களா? இல்லை டேரெக்டாக வந்து இங்கே வந்து 4 hours இல்லை 1 hours செல்லில் போய் தொடுதுன்னா நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து செல் போகலாம், இல்லைனா வேண்டாம். பக்கா ட்ராப் இது. நமக்கு மார்க்கெட்ஸ் வெனஸ்டே நல்ல, அதாவது இந்த 4 நாளுமே நல்ல பைஸ் தான். மண்டேவும் நல்ல செட்டப், டியூஸ்டேவும் நல்ல செட்டப். வெனஸ்டே பைஸ் இல்லை, செட்டப்ஸ் நல்லா தான் இருந்தது. வெனஸ்டே மட்டும் நம்மளுக்கு என்ன ஆச்சு, ஃபஸ்ட்டு ஒரு செல் ரீட்ரேஸ் தான் முடித்தோம். அன்றைக்கி பீரியட் எதுவுமே டேப் ஆகல, டேரக்ட் பைஸ் ஆகிடுச்சு. பட் தேர்ஸ்டே நேற்று செம்ம பைஸ், சூப்பரான பீரியடு. நல்ல ஒரு ஏஎம்டி 1 minute 4 hour சூப்பராக போச்சு. ப்ரீவியஸ் டே ஐயை டார்கெட் பண்ணி. டியூஸ்டே சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இருந்தது மார்க்கெட். அன்றைக்கி 5 hour மேலே மேக் பண்ணியிருக்கலாம் ஈஸி. ஸோ இந்த வீக் ஃபுல்லாக நல்லா தான் இருந்தது. இன்றைக்கி ஃப்ரைடே மேபி ட்ராப் ஆகலாம். ஃப்ரைடேஸில் மார்க்கெட் ஒன்று எக்ஸ்ட்ரீமாக நல்லாயிருக்கும், இல்லைனா நம்மளுக்கு எஸ்எல்ஸ் வந்து கொடுக்கும், இல்லை நிறைய பேர் அக்கௌண்ட் ப்ளூவே பண்ணிருவாங்க. ஸோ உஷாராக இருக்கணும் நம்ம. ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்றத நான் சொல்லிடுறேன். நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்ச், நான் என்ன டிஓஎல் செல் சைடில் ரீச் ஆகும்னு நினச்சோன்னா அது எனக்கு அவுட் ஆஃப் த கில் ஜோன் ரீச் ஆகிடுச்சு. இப்போது எனக்கு மார்க்கெட் பை கண்டினியூஷன் கொடுக்குமா இல்லை செல் கொடுக்குமான்றது தெரியல. ஆஃப்டர் த மார்க்கெட் நம்ம ஓப்பன் ஆன பிறகு தான் டிசைட் பண்ண முடியும். ஓகே, இன்னும் 10 seconds டு தான் இருக்குது. இதான் கை செட்டப்பே, இவ்வளோ தான். அது எதுவுமே கிடையாது. வெப்சைட்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்குள்ளார இப்போ மார்க்கெட் சுற்றுது. 15 minute பாருங்கள். செல் செட்டப்ஸு இந்த ஈக்குவலைஸ்லாம் இருக்கா, இதை எடுத்துகிட்டு அழகாக வரும்னு பார்க்குறேன். வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ராஜெக்ட்ஸ் பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணுறவங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து லாகின் பண்ணி எல்லாம் பக்காவாக ரிசர்ச்சில் வச்சுக்கிங்கன்னு பாருங்கள். ட்ரேடர் கட்டில் இருக்கவங்க ட்ரேடிங்கில் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக ஆர்டர் பண்ணலாம் ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. மல்டிபிள் டேப்பில் கனெக்ட் பண்ணி வைக்காதீங்க. பி சேஃப். ஜஸ்ட் இது இருக்கட்டும். இங்கே பாருங்கள், ஏஷியன் ஐ வந்து ஸ்வீப் ஆகிருக்கு. இங்கே ஏஷியன் ஐ எடுக்கல.
just wait for the just wait for the right setups to act. உங்களுக்கே தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் கூட சைலண்டாக இருந்தாலும் மேக்ரோஸோட நமக்கு என்ட்ரிஸ் கிடைக்கும். ரொம்ப எமர்ஜென்சியாக என்ட்ரி எடுத்தே ஆகணும்லாம் இல்லை. ஒரு வீக்கை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை விட முக்கியமானது ஒரு வீக்கை லாஸ் இல்லாமல் நம்ம க்ளோஸ் பண்ணணும். பை செட்டப்ஸ் அப்படியே ஆகுது. ஆக்சுவலாக 1 hour ஃபேரடி கப்பில் அப்படியே எங்கள் டேப் ஆகிட்டு இருந்த இடம் தான் தெரியுங்களா. 1 hour வந்து ரீடேப்பும் ஆகிருக்கு இந்த இடத்துல. நான் இருந்தாலும் 15 minute வரணும்னு வெயிட் பண்ணுறேன். போத் ஆஃப் த ES அண்ட் NQ டேப் ஆகிருக்கு. இது வரைக்கும் உங்களோட டெப்த்தாக வந்திருக்கா? இல்லை, இங்கே வரையும் வந்திருக்கு. எல்லாமே இந்த FVGs அரௌண்ட் 755 FVG. பட் நான் இங்கே எதுக்கு சென்சிபிள் பைக் போக மாட்டேன்னா ஈக்குவல் டோஸ் தெரியுதா, 100% நான் போக மாட்டேன். ஜஸ்ட் அவங்க மார்க் பண்ணி காமிக்க அது 1 hourன்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்கலாம். ஒரே விஷயம் 15 minute வந்தால் அவங்க யோசிக்கலாம் பைக் போகிறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 15 minute வரட்டும். வந்து கன்ஃபர்மேஷன் வரணும். ஏன்னா எவ்வளோ டெப்த்தாக போகும் தெரியும் நமக்கு. இங்கேயே வந்து பை ஆக 1 minute ஸ்டார்ட் ஆகுமா, இல்லை இந்த அளவுக்கு டெப்த்தாக உள்ள வந்து பாருங்க என்னென்னலாம் தெரியாது. Wait for the market to react. சைலண்ட்டாக உட்காந்து மார்க்கெட் நம்ம டைம் கொடுக்கணும். Starts doing gap down, then filling the gap. கொஞ்சம் அப்பில் இருக்குது, டவுனில் இருக்குது, டவுனில் இருக்குது. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் இந்த செல் சைடு அண்ட் ஃபில்லிங் த கேப்பாக இருக்குது. SPY ஈக்குவல் ஓப்பன். மேக்ஸிமம் மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன், தென் பைஸில் போயிட்டுருக்கு. மேனிபுலேஷன் வந்து நடக்கல கைஸ். ஃபைவ் மினிட்ஸ் தான் நான் ஸ்டார்ட் ஆகிட்டு பார்த்துக்கலாம்.
just a consolidation. இனிமேல் ஆப் ஆன மாதிரி தெரில, கண்டினியூஷன் வேறு கொடுக்குது. அந்த எஃபிஜியே தொடலை, இங்கே தொட்டிருக்கோம். அப்போ பிடிஆர் எஸ்எம்டி ஆகிட்டு இருக்கும். இங்கே தொட்டிருக்கு 5 மினிட் எதுவும் கண்டினியூஷன் எஃபிஜிஸ் இல்லை. டேரெக்டாக 1 மினிட்ல மட்டும்தான் இருக்குது அந்த இடத்துல. நான் நம்ப முடியாதே, நல்லா ஈக்குவலாக இருக்குது. ஈஸியாக ஸ்வீப் கொடுத்துட்டு போயிடும். இன்னும் டெப்த்தாக உள்ள வந்தால் தான் நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர் இருக்கும். கோல்டு மேக்கிங் ஆல் டைம் ஐஸ் எவ்ரிடே. இன்றைக்கி தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தது. இதில் கூட என்னது மேக் ஆகிட்டு ஓகே, கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு லண்டன்லேருந்து இறங்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். பெரிய விஷயம் இதுவே, சும்மா கிடையாது. ஏன்னா அடுத்த ஹால் டைம் ஐலேருந்து 2.25% கோல்டு வேண்டியது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு வாலடைல் நம்ம செட்டப்லாம் அழகாக இருக்குது. நல்ல ஒரு கன்சல்டேஷன், இது ஒரு மேனிப்புலேஷன், மேலே எம்எஸ்எஸ்ன்னு கொடுத்துட்டு ஃபேராடி கேப் எல்லாமே ஓகே. ஆனால் நம்ம எது ஸ்டாப்ஸாக நினைக்கிறோமோ அந்த ஸ்டாப்ஸில் தான் ஈக்குவல் லோஸ் இருக்குது. ஸோ நம்ம இவ்வளோ போகல. 8 மினிட்ஸ் தான் கைஸ் ஆகுது மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிட்டு. இந்த வீக்கில் நம்மளுக்கு தொடர்ந்து 4 நாள் ட்ரேட் இருந்தது. நம்ம எக்ஸிபிஷன்ஸ் பண்ணது வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டேஸ், மண்டே டியூஸ்டே மிஸ் பண்ணிட்டோம். ஸோ எவ்ரிடே நம்ம ட்ரேட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம போட்டு நம்மளே ப்ரெஷர் பண்ணிக்கூடாது. ட்ரேட் இருக்கோ இல்லையோ, ஜஸ்ட் அந்த 1.5 hours லைவ் மார்க்கெட் பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு போகுது. ஃபால் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம நினச்ச மாதிரி ஃபால் ஆகுது. முடிக்கிட்டோம். என்ன நமக்கு இப்போது இந்த ஒரு 4 hours எஃபிஜி போனால் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபால்ஸே எடுத்துடலாம் ஃபுல்லாக.
ஒரு குட் மேனிபுலேஷன் விற்காது தான். எஸ்எம்டியுமே உங்களுக்கு ஏஷியன் ஐஸ் வச்சு கம்பேர் பண்ணுவீங்க. ஏஷியன் ஐஸ் எப்போ ஸ்வீப் ஆகிருக்கு, ஏஷியன் ஐஸ் இன்னும் ஸ்வீப் பண்ணல. ஸ்டில் மேலே போகும்போது கூட ஸ்வீப் ஆகலை. ஸோ இது நம்ம ட்ரேடா வெயிட் வில் செக் திஸ். காய்ஸ் என்ன இது செம்ம பெரிய ரேஞ்சாக இருக்குது. 100 ஹேண்டில்ஸா? மார்க்கெட் என்ன ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்குது? இல்லையாப்பா ஏப்பா 3% ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்குது மார்க்கெட். நம்மளுக்கு எஸ்எல்ஸும் அதிகமாக தான் இருக்கும், டிபிஸோட இதுவும் பாருங்க 770 ஹேண்டில்ஸ். நான் இதே பார்க்கல. இங்கே இருக்க ரேஞ்சே 146 ஹேண்டில்ஸு. நேற்று நம்ம வெறும் 100 ஹேண்டில் யோசிச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100 ஹேண்டில் எப்படி சீக்கிரமாக வந்தது. ரேஞ்ச் மேட்டர்ஸ். ஸ்டில் 1.5% ரேஞ்ச் இது. ஓகே, அப்போ அங்கேருந்து ஃபால்னா 2%. இங்கேருந்து பைஸ் டூ இது போனாலுமே 1%. ஜஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து இங்கே வந்தாலுமே 86 ஹேண்டில்ஸ். இருந்துச்சு நல்ல செட்டப்ஸ் தான் அதெல்லாம். I'm not looking for this buy zones. Okay, let's go. 71 handles. அப்படியே தான் போது டேப் பண்ணாமல். அவ்வளோதான், அப்படியே தான் போயிட்டு இருக்கு. இப்படி வந்துட்டு போகணுன்றது தான் நம்மளோட எய்ம். பட் எங்கே ரீச் ஆயாச்சு, இதே ரீச் ஆயாச்சு. ஜஸ்ட் அங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 hour ரேஞ்ச். Okay, we are near to the macros. இன்னும் 5 minutes தான் இருக்குது. நல்ல சில் செட்டப்ஸ். பட் வித்தவுட் த ஐட்டம் ஃப்ரம் பிடிஆர்எஸ், நியர் டு த ஐட்டம் ஃப்ரம் பிடிஆர்எஸ். அதுதான் இன்னும் ஒரு ஃபியர்ஃபுல்லான ஃபேக்டருங்க. நியர் டு த ஐட்டம் ஃப்ரம் பிடிஆர்எஸ் டேப் ஆனாலே நல்லாயிருக்கும், நிம்மதியாக இருக்கும். நம்ம என்ட்ரிஸ் உள்ள போகிறதுக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு டேப்பும் ஆகல. இருந்தாலும் லிக்விடிட்டி பிளே அங்கே பயங்கரமாக இருக்குது. அந்த ஷார்ட் டேர்மில் டக்கு டக்குன்னு ஏஎம்டி நல்லா ஃபார்ம் ஆச்சு. சென்சர் எடுக்கலாம் நான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா 4 hours இங்கே தான் இருக்குது. மேலே செல் எஃப்ஜி அங்கே போகல. ஸ்டில் இன்னும் இந்த டீப் இதுவும் தொடரல, டிஓனும் தொடரல, ஸ்வீப் ஆகல. இது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம். ஹையர் டைம் ஃப்ரம் பிடிஏவே நான் அவ்வளோ நம்ம செல் எடுத்துக்கலாம். நேற்று எடுத்து பாருங்க, ரீட்ரேஸ் டக்குன்னு எடுத்துருக்கேன்.
அந்த மாதிரி கூட எடுத்துருவேன். ஆனால் ஐஎன்எஃப் மீடியா எனக்கு ஒன்று இருக்குது, அதை தொடாமல் மார்க்கெட் அதுக்காக ட்ரெண்டாக போயிட்டு இருக்குன்னா போட விடாது இருக்கு. இதெல்லாம் இப்போ நின்றுருக்க ஃபேராடி எவ்வளோ என்ட்ரி தான் நம்மளுக்கு கண்டினியூஷன் செல்ஸ். போட்ட ஸ்டாக்ஸ் செல்ஸ் ஆகிற மாதிரி இருக்கா? எல்லாமே லிக்விட் வச்சுருக்கேன், செல்ஸ் ஆகிருக்கேன். சரி, NVIDIA ஈக்குவல் டோஸ், டெஸ்லா ஓகே, ஆப்பிளும் இருக்கு லிக்விடி, இதுவெல்லாம் வெறித்தனமாக கீழே தான் இருக்குது நம்ம மார்க்கெட். மைக்ரோசாஃப்ட் ஆல்சோ மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டாக் செல் சைட்ஸில் இருக்குது. நம்ம என்ட்ரி பார்க்கல கைஸ், இன்னமும் டிஓ எனக்கு ரீச் ஆகலை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபோர் ஒரு HDF பிடிஆர் இல்லாமல் நான் LTF பிடிஆர் என்ட்ரு ஆக மாட்டேன். நம்ம செல் சைடு என்ட்ரி இருக்குது, இந்த மாதிரிலாம் நல்ல பைக் என் உள்ள போய் என்ன ஆகும். பையன் இருக்காங்க, ட்ராப்பு பக்கா ட்ராப்பு கீழே இருக்கக்கூடிய எஸ்எஸ்எல் கலெக்ட் ஆகல. ஓகே, ஸோ நான் எப்படி இது பண்ணுறது, எடுக்க முடியாது. நான் கரெக்டாகவும் அப்படியே போச்சு, நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இங்கே போய்ட்டு இந்த 4 ஹவர்ஸில் டேப் ஆகிட்டு அந்த 4 ஹவர்ஸ்லேருந்து நமக்கு எதனா ஒரு செல்லுக்கான MSS அந்த மாதிரிலாம் கொடுத்ததுனா நம்ம ஈஸியாக எடுத்துலாம். மைக்ரோ ஷார்ட் வெயிட் ஃபார் த கன்ஃபர்மேஷன். மேனிபுலேஷன் இன்னும் வரல மார்க்கெட்டில். இப்போ நான் இதோட மேனிபுலேஷனாக ஏன் கன்சிடர் பண்ணல, இதெல்லாம் எடுத்தது கன்சிடர் பண்ணது ஒரே ரீசன் HDF வரல, லாபம் ஆகிட்டு இருக்கு.
குட். நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல செல்லு ஒரு ஸ்டாப் லாஸ் என்ட்ரியை. அவாய்டிங் த ட்ரேட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து நிறைய ப்ராஃபிட்ஸை சம்பாதிக்க முடியும். அதை சம்பாதிச்ச ப்ராஃபிட்ஸ் தக்க வச்சுக்க முடியும். இப்போ வரைக்கும் ஃப்ரைடே மோசமாக தான் போயிட்டுருக்கு. 22 மினிட்ஸ் ஆகுது மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிட்டு. பார்க்கலாம் நமக்கு ரேஞ்சு என்ன மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த ஒரு ரேஞ்ச் தான், ரெண்டுமே ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்குது. இது என்னடானா ஈக்குவல் லோஸ் எடுக்கிற ரேஞ்சு, இது ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் டேப் ஆகிற ரேஞ்சே பெருசாக இருக்குது கைஸ். அதுவே 200 ஹேண்டில் வருது. இது சும்மா போட்டு விட்டுனாலே ப்ராஃபிட் வரும் போல. சரி, இன்னும் ஒரு 8 மினிட்ஸில் நம்ம போயிட்டு எப்பவும் போல் 1 hour 4 hours கேண்டில்ஸ் முடிஞ்சோடனே பார்க்கணும். நேற்று மேலே மறந்துடக்கூடாது. ஏன்னா நேற்று அதை நான் முன்கூட்டியே பார்த்து இருந்தால் அந்த 4 hour FEG நான் மார்க் பண்ணியிருப்பேன். அங்கே தானே மார்க்கெட் 2 வாட்டி வந்து 1 hour கொடுத்தது. நான் அதை டிபியாக வச்சுருந்தா எல்லாருமே வந்து $500 புக் பண்ணியிருப்போம். நம்ம ஒரு குட்டி செல்ஸ் எடுத்தோமே அங்கே சொல்கிறேன் நான். ஏன்னா நான் நேற்று சொல்லிட்டு இருந்தது என்ன, எதுக்கு இங்கே ரியாக்ட் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கடைசியில் அப்போ ரீசெண்டாக உருவானதை பார்க்கவே இல்லைன்னு தான் அர்த்தம். நான் எப்போவுமே வாட்ச் பண்ணுவோம். ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டாக இருக்குது. 6 to 10 கேண்டில் ரெண்டுத்துலேயுமே அப்படி தான் இருக்குது. இந்த 1 hourல FEG ரெண்டுமே டேப் ஆகிருக்கு. ஆனால் நான் நினச்சாமே அங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி டேப் ஆகலை. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் மோர் த மார்க்கெட் ஃபயர். ரெண்டுமே ரேஞ்ச், நல்ல ரேஞ்ச். மார்க்கெட் பயங்கரமாக 100 ஹேண்டில்ஸ் 200 ஹேண்டில்ஸ் நகருது. அவங்க செட்டப்ஸ் வேணும். இப்போ நீ இந்த செட்டப் மட்டும் இங்கே இருக்கிற FEG 1 hourல தொட்டிருந்ததுன்னா இது என்ட்ரி கணக்கு. என்ட்ரி மீன்ஸ் இந்த ஃபெராரி கேப் நம்ம டேரக்ட் என்ட்ரி, நம்ம என்ட்ரி எடுத்து உள்ள போயிருக்கலாம். ஈக்குவல் லோவாக இருக்கும்போது இன்றைக்கி எடுக்காமல் இப்படியே போகுது. எத்தனை நாள் அந்த மாதிரி நடக்கும்? ஸோ நம்ம என்ன செட்டப்ஸ் வந்து எய்ம் பண்ணுறோமோ அது நடந்தால் மட்டும்தான் நம்ம வேலையை பார்க்கணும். சூப்பர் பைஸ். FEG டாப்பாக என்ன எடுத்துருக்கலாமே. இதுதான் நம்மளுக்கு வந்து ப்ரிவியூலேயே போட்டிருந்தேன். எனக்கு 2 வியூ இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த செல்ஸ் மார்க்கெட் தொடர்றதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய பைஸை தொட்டுட்டு போச்சுன்னா நம்ம அது வரைக்கும் பைஸ் பிடிச்சிடலாம். இல்லை டேரெக்டாக செல்ஸ் தான் போச்சுன்னா நம்ம இனிமேல் செல்ஸ் தான் பார்க்கணும். இதில் எனக்கு என்ன விருப்பம்னா, இங்கே இருக்கக்கூடிய டியூவல் ரீச் ஆகிடுச்சா, எனக்கு இப்போ இங்கேருந்து செல் ஆகலைன்னா அப்படியே பைஸ் போயிட்டே தானே இருக்கும். அது இங்கேருந்து பைக் தொட்டுட்டு போனால அது நான் க்ளோஸ் பண்ண வேணாமா டிசைட் பண்ணிப்பேன் போய் தொடும்போது. எல்லாமே ப்ரிவியூவில் நம்ம பார்த்துட்டு தாங்க இன்றைக்கி உட்காந்தோமே. ரெண்டுமே நடக்காமல் ஒரு மாதிரி மார்க்கெட்டுக்கு வெறுப்பேற்றுது. இங்கே வந்து FEGயும் தொடரலை, இதுவும் வந்து ஸ்வீப் பண்ணலை. இட்ஸ் லாஜிக் டு மீ. ஈக்குவலோ ஸ்வீப் ஆகாமல் நான் எடுக்கவே மாட்டேன் பைஸு. இன்றைக்கி இப்படி நடந்துருக்கலாம், பட் ப்ராபபிலிட்டி ஸ்பீக்ஸ் எவ்ரிதிங். நேற்று ரேட் பார்த்தீங்களா, நேற்று லேப் நடந்தது சூப்பராக அந்த மாதிரி இருக்கும். இந்த பக்கம் AMD 1 மினிட்ல ஈவன் தோ ஒரு ஃபியர்ஃபுல் கேலண்டர் கூட நேற்று நடந்தது இல்லை. நம்ம பார்க்கும்போது ஒரு செல் சைடு FEGமே இருந்தது. நம்ம என்ட்ரி எடுத்தோடனே செல் சைடு FEG தான் ஆப்போசிட்டில் இருந்தது. ஆனாலுமே மார்க்கெட் எப்படி பைஸ் போச்சு? ஏன்னா அதுதான் அந்த ஸ்டாப்ஸ் கலெக்ட் ஆன பிறகு மார்க்கெட் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறது. SSL எடுத்துக்கிச்சுன்னா BSL போய் தான் ஆகணும். நான் சொல்கிறது இதை சொல்கிறேன். நீங்கள் தான் என்ட்ரி எடுத்துருந்தோம். ஒரு நல்ல ஒரு செல் சைட் கேண்டில் தான் நம்மளுக்கு டேப் ஆனதே. அதில் வேறு FEG வேறு இருந்தது. பட் ரியாக்ட் ஆகாமல் மார்க்கெட் எப்படி நல்லா இருந்து பை போச்சு. ஃபியூ மினிட்ஸில் டேப் ஆனதே வந்து 10:26.
போய் ஹையஸ்ட் ரீச் ஆனது 1042. ஸோ அரௌண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 மினிட்ஸ் ஹோல்டிங் தான். அது போல் இருந்ததுன்னா நம்ம தாராளமாக இங்கே பைஸ் போயிடலாம். நல்லா போகுது. அவுட் ஆஃப் அவர் செட்டப். Anything SMT both of the pair tap the 4-hour Faraday gap. ரெண்டுமே ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் தெரியுதுங்களா? ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர். மாற்றமே இல்லை. எஸ்எம்டின்னு எதுவும் இல்லை இப்போது. ஆஃப்டர் த 9:30 மார்க்கெட் ட்ரேட் ஆன பிறகு எந்த விதமான எஸ்எம்டியும் கிடையாது. 1 hours சேம். ஆர்டர் ஃப்ளோ வேறு புல்லிஷாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது பார்க்கறதுக்கு. 4 hours. ஓகே கைஸ், வெயிட் பண்ணுவோம், நம்ம என்ட்ரிஸ் கிடைக்காதுன்னு பார்க்கலாம். மேசிவ் ஃபண்டிங் டிக்ஸில் இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்காங்க 20 மினிட்ஸ் முன்னாடி. அரௌண்ட் 12 லைவ் அக்கௌண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு. ஃபியூச்சர்ஸில் 12 லைவ் அக்கௌண்ட்ஸுன்றது மேசிவ் அனௌன்ஸ்மெண்ட். பார்ப்போம் சொன்னது செய்கிறானான்னு சொல்லிட்டு. பெரிய அனௌன்ஸ்மெண்ட். நிச்சயமாக இந்த ஃபிலிமில் நான் நிறைய அக்கௌண்ட் எடுப்பேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரான ரிசல்ட்ஸ் கொடுத்தா என்ன பண்ணுறது? ஒரே ஒரு ஐஓ ஃப்ரீ டேப் ஆனால் ஜாலியாக இருந்திருக்கும். இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிட்ட உடனே 3 கேண்டில் வச்சு எஃபிஜி வந்துட்டா டப்புன்னு டேப் ஆகிருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். ஓகே, இப்போ 4 hours 1 hours எல்லாமே புல்லிஷாக முடிஞ்சிருக்குமே. டேப் ஆகி கொடுத்துருக்கு. இந்த மூவே சொல்கிறேன் நான். இதுவே வந்து அவுட் ஆஃப் த கில் ஜோன் நடந்தது வெறுப்பாக இருக்குன்றேன். அரௌண்ட் இதுலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. 442 ஹேண்டில்ஸ். இது நமக்கு நடந்திருக்கலாம். அழகாக கன்சர்வேட்டில் இருந்துட்டு ஒரு மேனிபுலேஷன் பண்ணிட்டு நீ ஃபுல்லாக ரீட்ரேஸ் பைஸ்லையாவது போயிருக்கலாம். 3 மினிட் இன்னும் பைக் ஃபெராரி மாதிரி தரான. 5 மினிட் கீழே இருக்குது. 50
எஸ்எம்டி வேறு ஃபார்ம் ஆகல கைஸ், அது வேறு வெறுப்பாகுது. எஸ்எம்டி ஃபார்ம் ஆகல, எந்த சைடுமே எஸ்எம்டி கிடையாது. இன்கேஸ் நம்ம இந்த ட்ரேட் பிளான் பண்ணுறோன்னா இங்கேருந்து தான் பிளான் பண்ணுவோம். அரௌண்ட் ஒரு 44 வருது, 45 வச்சுக்கோங்க. ஒரு பிளேஸ் 24,845. அங்கேருந்து நம்ம வந்து சேல்ஸே கொடுக்கலாம். நான் வேறு எஸ்எல் வைக்கல, மேனுவலாக க்ளோஸ் பண்ணணும். நான் கொஞ்சம் செல் எடுத்தது காரணம் 4 ஒரு டேப் ஆச்சு. ஆனால் எஸ்எம்டி கிடையாது, அவுட் ஆஃப் த ரூல். அது ஒன்று கீழே ஈக்குவல் வரைக்கும் இந்த இது தான் எடுத்தேன். பீச் லாஸிங் ட்ரேட் போல் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் போகிற வேகத்தை பார்த்தா எனக்கு எஸ்எல் எடுத்துருவாங்க. இந்த ஈக்குவல் வரைக்கும் ஃபாலோ ஆச்சுன்னா போதும். ஸ்டாப்ஸ் போயிடும். இங்கே ஒரு மொமெண்டமே கொடுக்க மாட்டேங்க டவுன் சைடில். எப்போவுமே உஷாராக லிமிட் ஆர்டர் போடும்போது எஸ்எல் வச்சுருங்க. இப்போ நான் பண்ண மிஸ்டேக்லாம் மாட்டாங்க. எனக்கு இப்போ ஒரு மேசிவ் ஹேண்டில் அடிச்சதுன்னா டக்குன்னு போயிடும். என்ன ட்ரேட் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணும்போது நான் ரிஸ்க் செட்டிங்ஸில் மட்டும் வச்சுருக்கேன், பெர் டே 500 மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது கண்ட்ரோல் ஆகும். இருந்தாலுமே ஒரு ட்ரேடு நம்ம அவ்வளோ எடுக்கிறோம் போது வேஸ்ட்டு தானே. உங்களுக்கே தெரியும் சம்டைம்ஸ் அந்த மேசிவ் கேண்டில்ஸ்லாம் க்ரியேட் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகே, நியர் டு எஸ்எல். எஸ்எம்டி இல்லாமல் எடுத்தாலே எனக்கு மாதிரி தான் ஆயிடுது. ஆஹா, ஃபிஜி டேப் ஆகுது பை சைடுக்கு. பிரேக் ஈவன் ட்ரேட் மாற்றிடலாமா? பிரேக் ஈவன் ட்ரேடாக மாற்றிருக்கலாம் போல. சேம் டைம் இஎஸ்ஓ சப்போர்ட் பண்ணுறீங்க, சூப்பர். ரெண்டுமே பைஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஐம் க்ளோசிங் வித் லாஸ் ஆஃப் $183 சம்திங். இப்போ மட்டும் இறங்குச்சு 191. நாட் எ ப்ராப்ளம், இன்னொரு செட்டப் கூட போய்க்கலாம். எஸ்எம்டி ஃபார்மேஷன் இருந்தால் தான் இந்த கைஸ் ஹோல்ட் பண்ண முடியும் தைரியமாக.
இல்லை அங்கே ஏதாவது சுற்றிட்டு இருக்கு. ப்ராப்ளம் என்னென்னா, எனக்கு இப்போ 4 ஹவர் ஃபேராடி கேப்ன்றது ஹையர் டைம் ஃப்ரேமில் நல்ல பிடிஆர், பட் 1 மினிட்ல எஸ்எம்டி இல்லை. சரி அதை விட்டுருவோம். அதுக்கு மேலே இன்னொரு ஈஸியான டார்கெட் நான் நினச்சது ஈக்குவல்லோஸ். இதெல்லாம் என்னோட க்ரைட்டீரியான்னு சொல்கிறேன். இப்போ நான் ரீஎன்ட்ரி ஆகிறதுன்னு எப்படி தெரியுமா, அவசரப்பட்டு இதுக்குள்ளே ரீஎன்ட்ரி போட மாட்டேன். மேபி இங்கேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணுவேன். திருப்பி கிடைச்சா கிடைக்கும். சம்டைம்ஸ் ஒரு ஐஓஎஃப்டி அது மாதிரி எக்ஸ்ட்ராவா. இட்ஸ் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் ஆஃப். என்ட்ரி எடுத்தது இந்த கேண்டில் ஹை 845.25. இங்கே வேறு பிடிஆர் பை டேப் ஆகல, இங்கே டேப் ஆகிருந்தது இஎஸில். ஸோ சம்டைம்ஸ் இதுவே வந்து பிடிஆர் எஸ்எம்டி ஒர்க் அவுட் ஆகும். இப்படி இருக்கும் பார்க்க. இதெல்லாம் கன்சிடர் பண்ணால் என்னடா இது. ஆனால் ஈக்குவலோ இருக்குது. ஈக்குவலோ இருக்கும்போது நம்ம எதுக்கு இந்த மாதிரிலாம் பைஸ்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஈக்குவலோ இருக்கும்போது பெரிய மேஜர் கன்ஃபியூஷனு ஒரு மேக்ரோஸ். நமக்கு ஒரு செட்டப்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு மேக்ரோஸில் எஸ்எம்டி இல்லாமல் நான் எடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரி அனாயிங்காக இருக்கும். அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பேன். ஸோ அதுவும் ரொம்ப டிஸ்டர்பிங். ஓகே, இது ஒரு செட்டப். அது க்ளோஸ் ஆகணும் நல்லா. அது கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் எடுக்க முடியும். 40 ஹேண்டில்ஸு 80. என்ன ஒரு ஐ 44. இன்னும் 16 செகண்ட் இருக்குது. ஓகே, நம்பிக்கை வைக்கிறேன். அது ஆகிடும் மீன்ஸ் நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கரெக்டாக போகுதுன்னு சொல்லிட்டு. தென் மை டிபி கேட்கலாம். ஓகே, அது ஃபேராடி கப்பை கம்ப்ளீட் ஆகிடுச்சு கைஸ். டேப் ஆகு போய் டேப் ஆகு. ஆக்சுவலாக ஒரு ப்ராஃபிட்டபிளாக இல்லை ஒரு பிரேக் ஈவெண்ட்டில் க்ளோஸ் பண்ண வேண்டிய ட்ரேடை நான் 200 லாஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுவேன் வேஸ்ட்டாக. இதுவே 844.25 நானே கால் பாயிண்ட் கீழே தான் வச்சுருக்கேன். அதையும் தொடாமல் போனான்னு அர்த்தம். இது அதிகபட்சம் எவ்வளோ போயிருக்கு? 840. ஓகே, டேப் ஆகணும், ஆகிட்டு ஃபாலோ ஆகும். will need double side setup. அப்புறம் வந்து இதெல்லாம் கேட்பானுங்க. எம்இஎஸ் டன். எம்இஎஸில் 10.6 தான் ஐ. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 10.4 தான் ஐ. அந்த எஸ்எம்டிஸ் எல்லாமே பார்த்து தான் இங்கே ட்ரேட் எடுத்துக்கிறது. டேப்டு பை ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ ஆகிடாத. செல்ஸ். ஆஹா, பயங்கர பை ஆகுது.
Stops it. Back-to-back losses today. Done for today guys. இதுக்கு மேலே ட்ரேட் எடுக்கக்கூடாது. எடுக்க மாட்டேன். ஸ்டாப்ஸுக்கு முன்னாடியே க்ளோஸ் ஆகிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ லாஸ் ஆகணும்னு வச்சுருப்பேன். அதுக்கே பார்த்தீங்களா $536 லாஸ் ஆகிருக்கு. இப்போ நான் வச்சுருந்தது $5 தான் பெர் டே லாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்டாப்ஸ் மீறியுமே $36 போயிருக்கு. அதனால தான் நான் அந்த பழையன்ட்டு ஸ்டாப்லாம் போடாமல் எடுத்ததுக்கு பயந்தது. ஏன்னா ஆகிடும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா போயிடும் ஸ்லிப்பேஜ். ப்ராஜெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்லிப்பேஜ்லாம் போயிருக்கு. பிளாட்ஃபார்மால் ஓரளவு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு வாட்டி நான் வெறும் $250 தான் ஒரு ட்ரேடிங் ஸ்லிப்பு லாஸ் ஆகணும்னு வச்சுருந்தேன். $700 லாஸ் ஆச்சு. ஓகே, ஆஸ் யூஸ்வல் என்னோடய செட்டப் எஸ்எம்டி இல்லாமல் எடுத்தால் நான் காலி. இங்கே ரொம்ப அதிசயமாக இருக்கிறதே இந்த பைஸ் எப்படி இங்கே டேப் ஆகாமல் போகுது. இதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அதை நான் அந்த எஸ்எம்டியை வந்து இன்வாலிடேட் பண்ணதுக்கு ரீசனு இங்கே ஈக்குவல் லாஸ் தானே இருக்குது. ஸோ அது மார்க்கெட் டேப் ஆகாமல் ஸ்வீப் ஆகாமல் போகாது. நடந்திருக்கு, ஸ்வீப் ஆகாமல் போயிருக்கு. நம்ம செட்டப்லேயே கிடையாது. மைனூட் கேப் தான். இன்கேஸ் இது மட்டும் தொட்டு இருந்தது நம்ம ஒரு நல்ல பை போயிருக்கலாம். ரெண்டு ஜன 3 மினிட் தராது நம்ம டாப் ஆகிடுச்சு. இந்தியன் 3 மினிட் டாப், இந்த மினிட் டாப் 5 மினிட்ஸில் வந்து எடுத்தால் வரல. 1 மினிட்ல மட்டும் எஸ்எம்டி மாதிரி இருக்குப்பாங்க. 949 லோஸ் கீழே மார்க்கெட் வந்துருக்கு. இந்த 949 லோஸ் மேலே தான் மார்க்கெட் இருக்குது. பை 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 நல்லா போகுது. நீ பிளான் 2ன்னு சொல்லிட்டு வச்சுருந்ததுக்கு ரீசனே அதுதான். எப்படி பார்த்தாலும் மார்க்கெட்டில் டிஓஎல் ரீச்சு, செல் சைடில் எது வந்து மேஜர் டிஓஎல் அதுவே ரீச்சு. இப்போ கூட நான் வந்து ட்ரேட் பண்ணதுக்கான காரணம் இந்த டிஓஎல் தான் நான் ரீச் ஆகாமல் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்க வேண்டியது பைஸ் தான். பட் ஃபோர் ஒரு ஃபேர்வேலி காப்பி இருக்குது, செல்ஃப் ஃபேர்வேலி காப்பி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன். எஸ்எம்டி இல்லை, எஸ்எம்டி இல்லாமல் போனது என் தப்பு தான். எஸ்எம்டி இல்லாமல் எடுத்தால் நான் லாஸ் மட்டும்தான் பண்ணுறேன். அதனால தான் இந்த டியூஸ்டேன்னு நினைக்கலாமா, டியூஸ்டே ஒரு செட்டப் வந்து பைஸ் போச்சு. எஸ்எம்டி இல்லாமல் என்வாக்லேருந்து தொட்டு போச்சு. நியூ வீக் ஓப்பனிங் கேப்லேருந்து தொட்டுட்டு ஒரு நல்ல பைஸ் அப்படியே பக்காவாக எம்எஸ்எஸ்லாம் வச்சு டேப் ஆகிட்டு தான் போச்சு. பட் அது எஸ்எம்டி இல்லைன்னு சொல்லிட்டு மட்டுமே அதை எடுக்காமல் விட்டேன். அன்றைக்கி ப்ராபபிளாக அது நல்ல டே, நல்ல ஒரு டீப்பஸ்ட்டு
எஸ்எஸ்எல் லாஸ்ட் எஸ்எஸ்எல் அதுதான் அன்றைக்கி மார்க்கெட்டில். ஸோ அது ஓகே. இங்கே பண்ணதெல்லாம் எஸ்எம்பி இல்லாமல் எடுத்தது மேபி என்னோட தப்பு. டபுள் த ட்ரேட் அதுவும் இல்லாமல் செகண்ட் ட்ரேட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு முடிச்சானுங்க ஒரே கேண்டில். இன்னும் ட்ரேட்ஸ் இது பண்ணலாம். எடுக்க போகிறதுல நான் எடுக்க முடியாது, செட்டிங்ஸ் லாக்கில் இருக்கும். இன்கேஸ் ஆனால் செட்டப்ஸ் இருந்தால் பார்க்கலாம் சும்மா. இப்போ வர அந்த 1 மினிட் ஃபேர் அப்புறம் நான் பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கு எஸ்எம்டிலாம் இருக்குது பக்காவா. 60க்கு உங்களுக்கு 120னா 1 ஹவர் ஃபேராரி ஆப்ஸ் போகணும். இங்கே வரைக்கும் போனால் தான் 2 பார். நான் சொல்கிறது இங்கேருந்து எடுக்க போகிறேன்ற பட்சத்தில் இது என்ன லோ ஹீட் 71.25 மேபி ஏதோ ரெண்டு சேம் தான். ட்ரேட் நோ மோர் ட்ரேட் கைஸ். ரிஸ்க் செட்டிங் அந்த லாக்கில் இருக்கும். நான் எல்லாம் ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ண போகிறேன். மார்க்கெட் நடக்குது, இந்த பை ஆட் ஃபாலோ ஆகலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன். ஏன்னா இப்போ இங்கே தானே எஸ்எம்டி இருக்குது. எஸ்எம்டி வந்து இது ஒரு ஃபஸ்ட் ட்ரேட். எஸ்எம்டிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரேட். ஓகே, அதுக்கப்புறம் இது ஃபார் எஸ்எம்டினா இது ஃபஸ்ட்டு ட்ரேட். ஸோ செகண்ட் ட்ரேட் இந்த எக்ஸ்பான்ஷன் கண்டினியூஷன் ஆகலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி லாஸஸ் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தன் பாயிண்ட் என்னென்னா, நம்ம செட்டப் எடுத்து லாஸ் ஆனாலுமே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அதான் மார்க்கெட். ஓகேங்களா, நம்ம ஒன்றும் அப்படியே அயன் பில்டு ஸ்ட்ராட்டஜி செட்டப்லாம் ஃபாலோ பண்ணிலாம் வைக்க முடியாது. எவ்வளோ பெரிய செட்டப்பாக இருந்தாலுமே ஃபெயிலியர் ஆக தான் செய்யும். ஆனால் அது ப்ராபபிலிட்டி உண்டு. 8 டைம்ஸ் வினிங் ரேஷியோ 7 டைம்ஸ் வினிங் ரேஷியோன்னு சொல்லிட்டு. பட் நம்ம அவுட் ஆஃப் த செட்டப்பில் போயிட்டு நம்ம ட்ரேட் எடுத்து அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம செட்டப் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாமல் எடுக்காது, எடுத்து தானே ஃபெயிலியர் ஆகுது. இதுதான் எனக்கு தோன்றது.
த்ரீ மினிட் தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு நேரம் 5 மினிட் ஃபேர் வரைக்கும் டேப் ஆகிருக்கு. அது இல்லாமல் நம்ம லாஸ்டிங் 1 மினிட் பார்க்குறோம். ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஆனால் 1 மினிட் வரலையே, அப்படியே போகுது. இஎஸ்ல வந்துருச்சு பாருங்க, வெப்சைட்டில் பாருங்கள். இஎஸ்ல டேப் ஆகிருக்கு, என்கியூவில் தான் டேப் ஆகல. அப்படியே கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரீமியமில் இருக்கோம், அதுவும் யோசிக்கணும். ஆனாலுமே செல் சைடுக்கு எதுவும் மார்க்கெட் பெருசாக சப்போர்ட் பண்ணல எஸ்எம்பிலாம் வச்சு. ஸோ பீயிங் இந்த பை சைடு இப்போது ஓகே தான். இந்த எக்ஸ்பான்ஷன் கண்டினியூஷன் ஆகணும் தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ மார்க்கெட்டில் டேட்டா இல்லை, ஒன்றும் இல்லை. டேட்டாஸ் அது இருந்தால் சூப்பராக இருக்கும். கோல்டு இன்னும் இறங்கிட்டே இருக்குது. இப்போது கிரியேட் ஆன கேண்டில்லாம் 10 மணிக்கா இல்லை ஃபாலா 3.25%. இப்போ தான் நம்ம வந்து 2.25 பார்த்தோம். 1% எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆகிருக்கு. டெஸ்லா பயங்கர பை. டெஸ்லா, NVIDIA பை, 2 வெயிட்டேஜ் ஸ்டாக் பை. ஆப்பிளும் பை. இவங்களும் ரெக்கவர் ஆகிட்டாங்க. கூகுளும் ரெக்கவர் ஆகிடுச்சு, மைக்ரோசாஃப்ட் ரெக்கவர்டு, மெட்டா ரெக்கவர்டு. மோஸ்ட் ஆஃப் த மேக்னிஃபிகன்ட் 7 ஸ்டாக்ஸ் ஆல் ஆர் ரெக்கவர்டு. ஃபுல்லாக பைஸ் தான். புல்ஸ் இந்த மார்க்கெட். அமெரிக்கா மட்டும் இப்படி தான் ஷட் டவுன் ஆகுது, எல்லாருமே ஆகுது. டாலர் வீக் ஆகுது, ரேட் கட் வந்து பெருசாக இல்லை. இருந்தாலுமே மார்க்கெட்டில் பை பண்ணுறாங்க. அவ்வளோ பணம் வச்சுருக்காங்க. நீ மேக்ரோ செடி பர்ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஸ்டார்டட் ஃப்ரம் இயர் 950. பரவாயில்ல, 197 ஆனிஸ் நடந்துருக்கு. குவார்டர் ஆஃப் த மார்க்கெட் மூவ் தான். மொத்தமாக மார்க்கெட் மூவ் 4%. அதில் ஒரு 1% நியர்லி ட்ரை பண்ணியிருக்கு. மண்டே வந்து முடிச்சிடலாம். மண்டே வந்தோமா, ஒரு $500 ட்ரேட் எடுத்தோமா, அழகாக ஒரு 2 hour புக் பண்ணிட்டு $1000 முடிச்சுட்டு போயிடலாம். இன்றைக்கி ஆனால் லாஸ் அசால்ட்டாக ரெக்கார்ட் பண்ணிடலாம். அவுட் ஆஃப் த செட்டப், அவுட் ஆஃப் த ரூல்ஸ், டிசிப்ளின் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் எடுத்ததுனால காலி. எஸ்எல் ஸ்டில் எம்என்கியூ டேப் ஆகலை. இஎஸ் தான் டேப் ஆகிட்டே இருக்குது எஃப்இஜியில். ரேஞ்சாக மாற்றிட்டானுங்க. இன்னும் 25 நிமிஷத்துக்கு இப்படியே கூட வச்சுருப்பானுங்க. DXY டே IR வரையும் வந்துருச்சா? டிஸ்கவுண்டே வந்துருக்கு. போதே டேப் ஆகிட்டு
1 டேயில் ஸ்வீப்பு 1 ஹவரில் என்ட்ரி. டிஎக்ஸ்எல்லாம் என்ட்ரி எடுக்க முடியாது, சும்மா அனலைஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். October 6. October 6 7 October 7 கீழே இங்கே மார்க்கெட் இருக்குது. யூரோவில் 7 ஸ்வீப்டு. ஸோ அப்போ இதே போதும், இது ஒரு எஸ்எம்டி தான். ஈக்குவலாக இதுவே ஓகே கைஸ், நல்லா பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டு, பயங்கரமாக இறக்கி ஒரு செட்டப் கொடுத்து எப்போது 5 6 7 வரைக்கும் அங்கே இருக்குது. 3 மணி நேரம் அங்கே இருந்திருக்கு. இதான் வந்து ஸ்விங் செப்னே நான் சொல்கிறது. ஒரு 1 hour ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏன்னா என்ட்ரிக்ஸ் கிடைக்குதான்னு பாருங்கள். இது எதுக்கு இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கானா, பைக்கான டார்கெட் அது, இந்த ரேஞ்ச் எடுத்தது இல்லை. ஸோ அந்த டார்கெட் ரீச்டு. லிக்விடிட்டி டு லிக்விடிட்டி, தட்ஸ் இட். ஏன்னா இயும் அதான் பண்ணுச்சு, ஆனால் இயூ வந்து ஈக்குவலாக ஓட்டு வந்தது. அப்போதைக்கு அது எஸ்எம்டி, புரியுதுங்களா? இயூ வந்து அந்த லோ எடுக்கலை. ஸோ இது ஹையர் லோ, அது லோவர் லோ. நம்ம எப்படி வேணால் டார்கெட் வச்சுக்க வேண்டியது, நம்ம விருப்பம் தான். அது ரேஞ்ச் உடனே எடுத்துருச்சு 9ஆம் தேதி. இதுதான் ரொம்ப பெருசு, அவன் லேட்டாக போச்சு 9ஆம் தேதி. மேபி கோயிங் டு த 1 hour. யூரோவில் பெருசாக எதுவும் இல்லை என்ட்ரி. யூரோவா ஜிபிபி அப்படின்னு பார்க்கும்போது ஜிபிபியில் சூப்பர் என்ட்ரி. ஏன்னா ஜிபிபி லோவர் ஆகி 7 தாண்டவே இல்லை. இங்கே எடுத்துச்சுல்ல மார்க்கெட்டு, இங்கே பாருங்க, இங்கே 7 எடுத்துடுச்சு. ஆனால் 7 எடுக்கவே இல்லை. இது ஹையர் ஆகி அது லோவர் ஆகி. எம்என்கியூ அப்படியே தான் போயிட்டு இருக்கு, இன்னும் அப்படியே கன்சல்டேட்டில் தான் இருக்குது. C342 1 hour ஹிட்டு, மினிமம் டிபி லோ வரைக்கும் ஃபஸ்ட்டு வேண்டாம். இப்போ வரைக்கும் மினிமம் டிபி வச்சுனாலே உங்களுக்கு வந்துடும். 350க்கு 920ன்றது நியர்லி 2.5 hour. இது மேபி எனக்கு ஐஆர்னு நினைக்கிறேன். டே இங்கேயே இருக்கா, சரி பார்ப்போம். ஆனால் அது ஹோல்ட் பண்ண போகிறது கிடையாது. ஃப்ரைடே ட்ரம்ப் சாட்டர்டே சண்டேனா என்ன பண்ணுறாரு. ஏயோடி என்எஸ்டி ரைட், வி ஆர் வெரி வெரி பேரிஷ் ஆன் த என்எஸ்டி. இங்கே ஐஆர்ல இருக்கு. ஐஆர் போனோம்னா 13 October எடுக்கணுமா? ஆமாம் 13 October. இப்போ தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஃபிஜி வருது. சரி, நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே வந்துட்டு இங்கே வந்து போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மார்க் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். இவ்வளோ டெப்த்தாக வந்தும் திருப்பி அப்படியே போயிட்டுருக்கு. உள்ளே வர வேண்டியது 71 வந்ததுன்னா வர முடிஞ்சது. லோ 71.25, அரௌண்ட் 72 வந்தாலுமே ஓகே தான்.
இதை பார்த்தா இவனுக்கு பையா வர மாதிரி தெரியல, செல்லா வர மாதிரி இருக்கானுங்க. இப்போ அடிக்கும்னு நினைக்கிறாங்க செல் ட்ரேடு. எப்படின்னு சரியாக தெரியல. டபுள் சைடு வியூவில் இருக்கேன், என்ட்ரி எடுக்க பொறுத்து கிடையாது. இப்போது வந்து இது ஒரு ட்ரெண்டை நான் ஏற்றுக்கிட்டு மேபி வாய்ப்புகள் இருக்குது இந்த ஈக்குவல் வாய்ப்பு எடுக்கிறதுக்கு. எல்சி பண்ணுதா இல்லையான்னு பார்ப்போம். ஷெல்லுக்கு இப்போ வரைக்கும் எஸ்எம்டி கிடையாது சரிங்களா, அதனால் ஷுவராக சொல்ல முடியல என்னால். எஸ்எம்டி இருந்தால் ஒரு கன்ஃபர்மேஷனோட சொல்லுவேன், கன்ஃபார்ம் செல்ல இல்லைன்னு சொல்லிட்டு. சரி பைக்கிங் எஸ்எம்டி இருக்கே கண்டினியூஷன் ஆகும் சொல்லுவேன், பைக்ஸ் பார்த்துட்டு. வர செகண்ட் மேக்ரோஸ் வர வரைக்கும் கூட மார்க்கெட் அப்படியே ஹோல்ட் ஆகணும், டைம் எடுக்கட்டும். எனக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, அப்படியே கூட ஹோல்ட் ஆகிட்டு இருக்கும், அங்கேயே இருக்கும். இன்னைக்கு ஜிபி பிளேயருக்கு இன்ட்ரா கூட கிடச்சிருக்கும், நல்ல இன்ட்ரா ரேட்டட். அங்கே தான் உங்களுக்கு 1 ஹவர் செட்டப் வந்துருச்சு, இந்த 1 ஹவர் வந்து ஃபாலோ பண்ணி வர போகிறீங்க. இந்த பாருங்கள் மொத்தமாக லிக்விடிட்டி ஸ்பீட் படித்தது 7 மணி. இதெல்லாம் தான் எஃப்எக்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும், நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணலாம். கச்சா பச்சான்னு எல்லாத்துலேயுமே என்ட்ரி பார்த்துட்டு கூடாது. ஏஎம்டி உங்களுக்கு பக்காவாக வந்துடுச்சா? அவ்வளோதான், செல்லு தான் ஆகுது. ஃபைவ் மினிட்ல ஆனால் மாறி இருக்கா? சேம் ஸ்ட்ரக்சர், ஒரு வித்தியாசமும் இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. பாருங்களேன், இது இஎஸ் சார்ட், இது என்கியூ சார்ட், டிஃப்ரென்ஷியேட்டே பண்ணாங்க.
என்ன கைஸ் பண்ணுறாங்க, ஃபாலோ ஆச்சுன்னா ஃபுல்லாக ஃபாலோ ஆகிட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். அங்கேயே நின்றுட்டுருக்கு ரிவர்சல் செட்டப் மாதிரி. ஆனால் இதுக்கு மேலே எதுவும் கிடையாது, மார்க்கெட் ஃபால் தான் ஆகணும், மொத்தமாக வேலை தான் போகுது. எனக்கு இன்னமும் அந்த ஈக்குவல் லோ உறுத்திட்டே இருக்கு. இப்போ அது எடுத்துச்சுன்னா ஒரு நிம்மதியாக இருக்கும். ஈக்குவல் எடுக்காமல் மார்க்கெட் எப்படி பைப்பலான்னு வச்சுட்டு இருக்கேன். போனாலுமே அது வந்து எடுத்துரும். அது வந்து சஸ்டைனபிள் லோஸ் கிடையாது, அந்த பீடியரை வந்து ஸ்ட்ராங் லோஸ் கிடையாது, அது எடுத்துரும். அதான் பார்க்குறேன் எடுக்குமான்னு சொல்லிட்டு. நமக்கு சரியான ஒரு ட்ரேட் செட்டவே கிடைக்கல. பை செட்டப்பில் வந்து நம்ம போகலை. மண்டே குட் டே. ஓகே, செட் ஆஃப் செல்லு. ஒன் மினிட் கைஸ், செட்டப் இல்லை கைஸ், சும்மா தான் கைஸ் வாங்கிட்டுருவோம். நம்ம இன்னும் 9 மினிட்ஸ் கழிச்சு நம்ம மேக்ஸும் ஸ்டார்ட் ஆகும். லைவ் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கோம், அது ஒன்றும் கிடையாது. ஓகே, மேபி இங்கே எதனா எஸ்எம்பி கிரியேட் ஆகினா நம்ம செல்ஸ் வந்து யோசிச்சிருக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எதுவுமே கிரியேட் ஆகலை. ஓகே, இன்றைக்கி வந்து டே சிம்பிள். என்னோட எஸ்எம்டின்ற க்ரைட்டீரியா பார்க்காம நான் ட்ரேட் எடுத்து ஜஸ்ட் ஒரு $500 லாஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். இதை மண்டே சரி பண்ணிவிடுவோம். பட் மார்க்கெட் வந்து போன பைஸ் மூமெண்ட் நம்ம பிடிக்காதது ஒரே ரீசன், ஈக்குவல் லோ மேனிப்புலேஷன் ஆகாமல் நம்ம பைஸ் போக மாட்டோம். தட்ஸ் இட். ஏன்னா டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், கிளியர் பண்ணிக்கலாம். தென் எல்லாமே ரெக்கவர் ஆகிருக்கு. இன்றைக்கி ஃப்ளாட் ஓப்பனில் இருந்த ஸ்டாக்ஸுமே சரி, இல்லை கேப் டவுன் ஸ்டாக்ஸுமே சரி, எல்லாமே நல்லா ரெக்கவர் ஆகிருக்கு. மண்டே ட்ரேடிங் இருக்குது, ஞாபகம் வந்துருங்க. தீபாவளின்னு சொல்லி நம்மளாம் லீவு கிடையாது, இந்தியன் மார்க்கெட் தான் லீவ். தீபாவளிக்காக நான் வெளியில் இருக்கிற ப்ராஃபிட்ஸ்லாம் கூட நம்மளுக்கு இப்போ ஆஃபர் போடுறான். ஃபன்னிங் டிப்ஸ்லாம் ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுறாங்க. இந்தியன்ஸ் அவ்வளோ அதிகமாக ப்ராஃபிட்ஸ் அக்கௌண்ட்ஸ் பை பண்ணுறாங்க. இப்போது அவ்வளோ பேர் பை பண்ணுறாங்க.
அகைன் சீக் அண்ட் டெஸ்ட்ராய். இன்னும் செட்டப்புக்கு மார்க்கெட் வேலை செய்யுதுன்னு தெரியல. ஃபைன் போய் டேப் ஆகலையே, டேப் ஆகல. ஆச்சா ஓகே விட்ரு கைஸ். both of the PDRA stab in the family. இப்போவும் இது அசம்பிளிலாம் பெருசாக கிடையாது மார்க்கெட்டில். இந்த ஐயம் பாருங்க, எதுவுமே சொல்லுது அசம்பிளிஸ் எதுவுமே இல்லை. ஒரு ரேஞ்ச் அவ்வளோதான், அப்படியே மார்க்கெட் ப்ளே ஆகிட்டு இருக்கு ஒரு ரேஞ்சில். பெருசாக எதுவும் அசம்பிளிலாம் இல்லை. நைஸ் நைஸ். ஒரு ஃபால் கொடுத்து இந்த ஈக்குவல் நீங்கள் எடுத்துடணும். இந்த மாதிரி தான் நீங்கள் நம்ம அங்கே பார்த்தது ஐஓஎஃப்டி இந்த இடத்துல ஃபாலோ ஆகுமான்னு சொல்லிட்டு. பட் அது ஃபாலோ ஆகல பெருசாக. கோல்டு ஃபாலோ ஆனால் நல்லா 181 வரையும் வரலாம். டிஎக்ஸ்ஐ மட்டும் இந்த ஈக்குவலைஸ் எடுத்து வச்சுக்கோங்களேன். இந்த போய் எடுக்குதுன்னா ஒரு நல்ல ஸ்விங் ட்ரேட் இயூஜிவும் நமக்கு அமையும் நிச்சயமாக. ஒன்றும் இல்லை, அது போயிட்டு இந்த லோ எடுக்கும். வேறு ஒன்றும் பெருசாக கிடைக்க போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு ஜேபி புல்லிஷாக இருக்கணுமே, புல்லிஷாக இருக்குது. டிஎக்ஸ்ஐ போச்சா நம்மளுக்கு இங்கேயும் செட்டப் இருக்குது அன்டில் இந்த ஐஸ் வரைக்கும். இதெல்லாம் என்ன 9th அக்டோபரா? 9th அக்டோபர் லோ. ஆமாம், எல்லாமே 9th அக்டோபர். கர்லேட் ஆகுதா? இதுவும் 9th அக்டோபர் லோவாக தான் இருக்கணும். யா 10 ஓகே. டிஎக்ஸ்ஐ 9th ஐஸு 9th அக்டோபர் டார்கெட்ஸ். டிஎக்ஸ்ஐ பொறுத்து தான் இயூஜியூ அப்புறம் யூஜே முடிவு பண்ண போகிறோம்.
லாஸ்ட் மேக்ரோஸ் 10 மினிட்ஸ் பார்ப்போம் மார்க்கெட்டில் நடக்குதுன்னு. திருப்பி அதை பேசிக்கிட்டு இருந்து இல்லை கைஸ் எல்லாம் செட்டப்லாம் கிடையாது, சும்மா அவ்வளோதான் இது. ஓகே, நான் மேக்ரோஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். எப்போவுமே மார்க்கெட்டில் ஆனால் இருக்கோ இல்லையோ நான் ஃபுல் லைவ் உட்காந்து பார்ப்பேன். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும்னு சொல்லுவேன். இப்போ இதெல்லாம் நடக்குது இல்லை, மேபி இப்போ நான் அதை பார்த்தேன்னா எனக்கு வந்து ஒரு கேதர் ஆகும். இந்த மாதிரி மார்க்கெட்டில் இருக்கும்போது செகண்ட் மேக்ரோஸ் வந்தாலும் எடுக்காத, இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை பார்க்காம போயிட்டுனா நான் சம்டைம்ஸ் ட்ரை பண்ணலாம்ல, செகண்ட் மேக்ரோஸ் வந்துருச்சு சொல்லிட்டு ஒரு ஐப் வந்தோடனே ட்ரை பண்ணி லாஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஒன்றும் இங்கே மணி செலவாக போகிறது கிடையாது. அதெல்லாம் காஸ்ட் ஆஃப் டைம். நம்ம இங்கே வந்து டைம் எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதான் எனக்கு அது காஸ்ட்டாக மாறப்போகுது. நமக்கு இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் ப்ளஸ் ஆகும் இல்லை லாஸில் மைனஸ் ஆகும். உட்காந்து பார்க்குறோம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. யூஎஸ்டி கேட் பார்க்கலாங்களா? கேட் ஃபுல்லாக கன்சல்டேஷன் ஒன்றுமே இந்த வாரம் ஃபுல்லாக ஒன்றும் இல்லை. 15லேருந்து ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸ்விங்ஸ்னு வந்தால் டிபெண்ட் ஆகாதீங்க ஒரே பேரில், மல்டிபிள் பேர்ஸ் வச்சுக்கோங்க. அதுவும் மல்டிபிள் செஷன்ஸும் பார்த்துக்கோங்க. இப்போ தான் நீங்கள் சஸ்டைன் ஆக முடியும். ஜஸ்ட் நான் ஒன்று மட்டும் தான் பார்ப்பேன், ஆனால் ரிப்போர்ட்டே ஆகாது, பத்தாது அப்படி பண்ணும்போது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். 15 மினிட் நீங்கள் மார்க்கெட்டே இவ்வளோ தான் பார்த்தீங்களா? இங்கே வந்து ஒரு ஹப்பு, ஆனால் 288 ஹேண்டில்ஸு அதிகம். அங்கே வந்து ஒரு டவுன் ரீட்ரேஸ்மெண்ட். இன்கேஸ் நான் வாங்க மாட்டேன், எங்கள் பைஸ் அமைஞ்சிருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். நம்ம ட்ரை பண்ணி விட்டோ போயிருக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே மிஸ் பண்ணி தான் இங்கே போயிருப்பேன். இஎஸ்ல தான் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. சரி, இங்கே வந்து எவ்வளோ 16 1:2 போயிருக்கு. இதை தொடர்ந்தா இடி போயிருக்கு. இங்கே தானே டேப் ஆச்சு. 71 போல 1 ஹவரில் க்ளோஸ் பண்ணியிருப்போம்.
ஓகே மேக்ரோ ஸ்டார்ட் ஆகிட்டு ஒன்றுமே கிடையாது, இதுக்கு மேலே எதுவும் இல்லை போல். ஃப்ரைடே ஒரு ஃபன் டேவாக இருக்கும்னு பார்த்தா சாட்டர்டேவாக முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் ஒரு $500 லாஸ். வில் ரெக்கவர் ஆன் த மண்டே. தென் ரிவ்யூ பண்ணிடலாம் கைஸ். சண்டே வந்துடுங்க 10 AM. மேக்ஸிமம் அதாவது தீபாவளி சீசனில் இருப்பீங்க, பார்க்கலாம். நம்ம டிஸ்கார்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு எந்த டைம் எல்லோரும் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைம் நம்ம ஸ்ட்ரீமிங் ஜஸ்ட் ஃபார் 1 hours எனக்கே ரிவ்யூ உங்களுக்கு யூடியூப்பில் வந்துடும். தென் நம்ம வீக்லி நெக்ஸ்ட் வீக் எப்படி பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஈஸியாக அந்த ஸ்ட்ரீமிங் ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணுறேன் கைஸ். யாருக்கா டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்ட்ரீமில் வந்து டவுட்ஸ் கேட்டு எடுக்கலாம். தேங்க்யூ.